அனைவருக்கும் வணக்கம். நல்லதா பேசுகிறேன். வெல்கம் டு சக்கம்மா சேனல். ரோஜா செடிகளில் பக்க கிளைகள் உருவாக்குவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நான் இப்போ காமிச்சிட்டு இருக்க செடியும் இன்னொரு செடியையும் தான் நான் கட் பண்ணி காமிச்சிருப்பேன். பாருங்கள், இப்போ நான் 20 நாள் ஆச்சு ரோஸ் பெஸ்டி இந்த செடிகளுக்கு கொடுத்து. எவ்வளவு துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். அந்த கட் பண்ண இடத்துல தொட்ட மாதிரியே நிறைய ஒரு கணுவுல இருந்துமே துளிர்கள் வந்திருக்கு. ஸோ இந்த துளிர்கள் அனைத்துலேயுமே மொட்டுக்கள் கண்டிப்பாக வரும். நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி கொடுக்கும்போது பிளைண்ட் ஷூட்டு வரவே வராது, சரிங்களா? எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக மொட்டுக்கள் இருக்கும். அந்த மொட்டுக்களும் பெருசு பெருசாக இருக்கும். பூக்கள் நல்லா கலர்ஃபுல்லாக பூக்கும். பாருங்கள், இப்போ இந்த செடி ஒன்று, இப்போ இன்னொரு செடி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த செடி இன்னொரு செடியை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அன்னைக்கு கட் பண்ணி. அதாவது ஒரு பன்னீர் ரோஸ் செடியை கட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதுதான் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். ஸோ 20-25 நாளில் கண்டிப்பாக துளிர்கள் வர ஆரம்பிக்கும். அப்போது இயற்கையாகவே பூச்சிகள் தொந்தரவு ஜாஸ்தியாகும். அந்த துளிர்களை சாப்பிட்றதுக்கு பூச்சிகள் வரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வாரம் ஒரு மருந்து அடித்து செடிகளை பாதுகாக்கணும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய செடிகள் நல்லாவே வளரும். ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். நன்றி.